e vedo questa signora con i fiori gialli, è brava. வயதான போப் பிரான்சிஸ் கிட்டத்தட்ட 5 வார தீவிர சிகிச்சை நிமோனியா மற்றும் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 38 நாட்களுக்கு பிறகு அங்கு காட்சி தந்திருக்கிறார். தற்போது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களையும் அவர் சந்தித்து தனக்காக வேண்டிக் கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அதனை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். வணக்கம் சலீம். 5 வார கால சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார் போப் பிரான்சிஸ். விவரங்கள் என்ன? போப் பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வேட்டிக்கன் தேவாலயம் வட்டாரத்தில் தினமும் 2 செய்தி குறிப்புகள் வெளியிடப்படுகின்றன. எனினும் போப் பிரான்சிஸ் அவர்களின் புகைப்படமோ ஆடியோவோ வீடியோவோ எதுவும் இதுவரை வெளியிடப்படாமல் இருந்தது. ஆனால் சமீபத்தில் அவருடைய ஆடியோ ஒன்று வெளியானது. இதற்கு வேட்டிக்கன் நகர மக்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்தனர். ஆனால் கடந்த 5 வார காலத்தில் ஒருமுறை கூட போப் பிரான்சிஸ் அவர்களின் புகைப்படமோ அல்லது வீடியோவோ வெளியாகவில்லை. இன்று சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட போப் பிரான்சிஸ் அவர்களை வீல் சேரில் அழைத்து வந்தனர். அவர் மக்களை பார்த்து கையசைத்தார். அது மட்டுமல்ல, தம்ஸ் அப்பும் காட்டினார். இதனால் அங்கு கூடியிருந்த மக்கள் மிகவும் சந்தோஷத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் கூறியதை போல் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு தற்பொழுது 88 வயதாகிறது. அவர் மூச்சு பிரச்சனை காரணமாக 5 வாரங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஹெல்த் புல்லட்டின்ஸ் கொடுத்தாங்க. இன்று அவரை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்திருந்ததால் அங்கே மகிழ்ச்சி மிக அதிகமாக காணப்பட்டது. டாக்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போப் பிரான்சிஸ் அவர்கள் முழுமையாக குணமாகவில்லை, எனினும் அவருக்கு 2 மாத கால ஓய்வு தேவைப்படுகிறது என்று தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சலீம், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.